வணக்கம். 12ஆம் வகுப்பு கணினியல் பாடம் 9 பார்ட் 2 பகுதி 1 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது பகுதி 2 ரேஞ்ச் செயற்கூறு, லிஸ்ட் மற்றும் ரேஞ்ச் செயற்கூறு பற்றி பார்க்க போகிறோம். இதில் ரேஞ்ச் வந்து ஃபார் லூப்லேயே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஃபார்மேட்டில் வந்து ரேஞ்ச் ஆஃப் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு, அதே மாதிரி தான் இந்த லிஸ்ட்லையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். அது தொடரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட் வேல்யூ, எண்டு வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ எல்லாமே கமா யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்ட் வேல்யூன்னா தொடக்க மதிப்பு, தானமைவ டிஃபால்ட் என்ன இருக்கும், சுழியம், அதாவது 0ன்னு இருக்கும். எண்டு வேல்யூ வந்து பைத்தான் இறுதி மதிப்பு உச்சாரம்போட -1 நம்ம எடுத்துக்கணும். சரியா, அதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை விட ஒரு வேல்யூ கம்மியாக தான் என்ன செய்யும், அது வந்து லிஸ்ட்டை உருவாக்கும். அடுத்து ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு கொடுக்க வேண்டியது கட்டாயம் இல்லை. நம்ம கொடுக்கலைன்னா என்ன செய்யும், அதுவாக வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் முழு எண்களை 10 வரை உள்ள முழு எண்களை உருவாக்குதல் அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச், நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார் லூப் கொடுத்து பயன்படுத்திக்கோங்களோ, அதான் 1,11 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கணும். பிரிண்ட் டெக்ஸ்ட் கொடுத்தா அதை அடுத்தடுத்து என்ன செய்யணும், 1 ஆட் பண்ணி வெளியிட கொடுக்கும். 1 2 3 4 அந்த மாதிரி வரும். இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா 2ன்னு போட்டிருக்கோம். அது 2 கூட்டணும் அப்படின்னு. ஸ்டார்டிங் வேல்யூ 2 தான், இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்னது, அது 2 தான். அப்போ தான் 2 4 6 அப்படின்னு வரும். ஏன் 10 இரட்டைப்படை எண்களுக்கு ஏன் 11 போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபார் லூப்பில் பொதுவாக வந்து எண்டு வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முந்தின நம்பரோடு நிறுத்திக்கிடும். அதனால் அப்படி கொடுக்குறோம். தொடர் மதிப்புடன் லிஸ்ட்டை உருவாக்குதல், எப்படி லிஸ்ட்டை வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு. தொடர் என்ன, லிஸ்ட் வேரியபிள் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப், நம்ம ரேஞ்ச் ஆஃபில் நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை எழுதணும். லிஸ்ட் ஆஃப் செயற்கூறு பைத்தானில் லிஸ்ட்டை உருவாக்க பயன்படுகிறது. லிஸ்ட் ஆஃப் செயற்கூறு அப்படிங்கிறது லிஸ்ட்டை உருவாக்குறதுக்காக பயன்படுது. எடுத்துக்கிட்ட பாருங்கள், ஈவன் லிஸ்ட் அப்படின்னு லிஸ்ட்டோட பேர், அந்த லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ரேஞ்ச் ஆஃப் 2,11,2 இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா, ஈவன் லிஸ்ட்டுங்கிறது லிஸ்ட்டோட பேர். அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் உள்ள லிஸ்ட் வந்து அது ஒரு செயற்கூறு. சரியா, உள்ளே வந்து ரேஞ்ச் ஆஃபில் 2லேருந்து ஆரம்பித்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஈவன் நம்பர்ஸாக 10 வரைக்குள்ளே எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டோர் ஆகிருக்கும் லிஸ்ட்டு, ஈவன் லிஸ்ட்டுங்கிற பேருக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பிரிண்ட் ஈவன் லிஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், ஈவன் நம்பர்ஸாக பிரிண்ட் ஆகும். 2 4 6 8 10 அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகும். இதில் வந்து எடுத்துக்காட்டு 9.5ல் முதல் 10 இயல் எண்களின் 2ன் அடுக்குகளை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2ன் அடுக்காக வந்து அதை போடணும். சரியா, அதுக்கு என்னென்னா ஸ்கொயர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டோட பேர் வச்சுருக்காங்க. ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட், அதனால் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் முடிச்சிடும். அடுத்து ஃபாரில் ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11, ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா என்னது, 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, இது இயல் எண்களின் 2ன் அடுக்குகள் தானே, அப்போது வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். கமா ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். எஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் அடுக்கு, அதாவது 2 ஸ்டார் கொடுத்துருக்கு. எக்ஸின் அடுக்கு 2 ஸ்கொயர்ஸ் டாட் அப்பண்டுன்னு என்ன சொல்லியிருக்கோம், அந்த லிஸ்ட்டில் கடைசியாக போய் சேர்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே எம்டி லிஸ்ட்டாக இருக்குது, அதனால் அப்பண்டா எக்ஸுன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு 1ன் அடுக்கு 2ங்கிறத என்ன ஆன்சர் வந்திருக்குமோ அதை அப்பண்டு பண்ணிடும். அப்படின்னா அதில் ஸ்கொயருங்கிற லிஸ்ட்டில் போய் சேர்த்துரும். அடுத்த பரலூப்பு சுற்றும் போது என்ன செய்யும், எக்ஸோட வேல்யூ 2ன்னு வருமா, அப்போது 2ன் அடுக்கு 2 அப்படின்னு வரும். அது அப்பண்டனோடனே ஏற்கனவே வந்து நம்ம 1 அடுக்கு 2 பார்த்துருக்கோம், லிஸ்ட்டில் இருக்குது, அதோடு சேர்த்து அப்பண்டு பண்ணிக்கிடும். அந்த மாதிரி வெளியீடு கடைசியில் பிரிண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். 1 அடுக்கு 2, 2ன் அடுக்கு 2, 3ன் அடுக்கு 2, 4ன் அடுக்கு 2, 5ன் அடுக்கு 2, அந்த மாதிரி எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து லிஸ்ட்டின் சுருக்கம், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து தொடர் என்ன கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, எக்ஸ்பிரஷனை அதில் எழுதலாம்.
இது பாருங்கள், எடுத்துக்காட்டில் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு போட்டு எக்ஸின் அடுக்கு 2 ஃபார் எக்ஸின் ரேஞ்ச் 1,11 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் வந்து எனது எக்ஸ்ப்ரெஷன். சரியா, இதை வந்து ஒவ்வொரு வேல்யூவாக எக்ஸுக்கு எடுத்து அதை வந்து எக்ஸின் அடுக்கு 2 பண்ணோம். அப்போது முதல் தடவை எக்ஸோட வேல்யூ வந்து 1 தானே, அப்போ 1 அடுக்கு 2 அந்த ப்ரோக்ராமை தான் சுருக்கமாக இதில் கொடுத்துருக்காங்க. அதே 2 லைனில் வந்துடுது. ஏற்கனவே உள்ள இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒரு 4-5 லைனாக கொடுத்துருக்கிறத அதையே தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, இந்த லிஸ்ட்டு சுருக்கத்தை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. 2 லைனில் ஆன்சர் முடிஞ்சிருது. ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸின் அடுக்கு 2 ஃபார் எக்ஸின் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு 1,11 போட்டுட்டு பிரிண்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு நமக்கு பிரிண்ட்டாக கிடச்சிருது. அதாவது 1 அடுக்கு 2, 2 அடுக்கு 2, 3 அடுக்கு 2 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கிடச்சிருது. அடுத்தது லிஸ்ட்டு செயற்கூறு. லிஸ்ட்டுன்னு செயற்கூறு நிறைகள் இருக்குது. காப்பின்னு ஒரு செயற்கூறு இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, லிஸ்ட்டின் நகலை தரும். ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு காப்பி எடுக்கணும் அப்படின்னா list.copy அப்படின்னு கொடுத்தா ஒரு இன்னொரு லிஸ்ட்டு உருவாயிரும். இப்போ மை லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எடுத்துக்காட்டில் பாருங்கள், மை லிஸ்ட் ஈக்குவல் டு 12,12 36 கொடுத்துருக்கு. சரியா, எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட்.copy அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு உருவாயிட்டு, அதாவது எக்ஸில் உருவாயிட்டு. இப்போ மை லிஸ்ட்டும் அதே தான் 12,12 36 தான், எக்ஸும் அதே வேல்யூ தான் இருக்கும். இப்போ பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு 12,12 36 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆகும். அடுத்து கவுண்டில் வந்து ஒரே மாதிரியான உறுப்புகளின் எண்ணிக்கையை தரும். கவுண்ட் பண்ணும், ஒரே மாதிரி இருக்கா, இப்போ 12னா எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணும், அதோட வெளியீடை கொடுக்கும். எடுத்துக்காட்டில் பாருங்கள், 12ன்னு 2 இருக்குது, அதனால் வெளியீட்டில் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ list.count ப்ராக்கெட்டில் வேல்யூ அப்படின்னு கொடுக்கணும். அடுத்து இண்டெக்ஸ் ஆஃப், முதலில் வரும் உறுப்பின் சுட்டன் மதிப்பை தருகிறது. சரியா, list.index ப்ராக்கெட்டில் வந்து எலமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வெளியீடு வரும். இப்போ மை லிஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மை list.index அப்படின்னு கொடுத்துருக்கோம். இண்டெக்ஸ் 12 அப்படின்னா இண்டெக்ஸோட வேல்யூ கொடுக்கும். சுட்டன் எந்த இடத்துல 12ன்னு இருக்குது பார்க்கும் இண்டெக்ஸ். சரியா, இண்டெக்ஸ் 12ன்னு கொடுத்துருக்காங்க. 12 வந்து எந்த இடத்துல இருக்குது, முதலில் வரும் உறுப்பின் சுட்டன் மதிப்பை தருகிறது. முதல்ல எங்கே இருக்குது 12ன்னா 1வது பிளேஸில் இருக்குது. சரியா, விடை வந்து 1ன்னு வரணும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த 12 வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தது, முதல் இடத்துல இருந்ததுன்னா 0ன்னு கொடுக்கலாம். இது வந்து 2வது இடத்துல தான் இருக்குது 12, அதனால் இதனுடைய விடை வந்து 1ன்னு தான் விடை வரும். அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிவர்ஸ் ஆஃப் வந்து லிஸ்ட்டில் உள்ள உறுப்புகளின் வரிசையை மறுபக்கமாக திருப்புவது. அதாவது அப்படி ரிவர்ஸாக ஆன்சர் கிடச்சிரும். எப்படி இருக்கோ 36, 23, 12ன்னு வந்தால் வெளியிட பார்த்தா எப்படி வரும், 12, 23, 36ன்னு கிடைக்கும். ரிவர்ஸில் கிடைக்கிறதுக்காக list.reverse அப்படின்னு. அடுத்து சார்ட் அப்படின்னு இருக்குது, அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக லிஸ்ட்டில் உள்ள உறுப்புகளை வரிசையாக்கம் செய்கிறது. இப்படி list.sort அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கீ மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, வரிசையாக்கம் பண்ணுறதுக்காக உள்ள கண்டிஷன் கொடுத்து அதை வரிசையாக்கம் பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், மை லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது மை list.sort அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன செய்யும், அதை அரேஞ்ச் பண்ணோம். பிரிண்ட் மை list.sort ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் மை லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு மை லிஸ்ட் வந்து அனிதா, லாவண்யா, சைஸ்ரீ அந்த மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு. சரியா, இது வந்து எந்த ஒரு கண்டிஷனும் நம்ம கொடுக்கல, மை list.sort மட்டும்தான் கொடுத்துருந்தோம். அது அப்படியே பிரிண்ட் வந்துட்டு அடுத்து அரேஞ்ச் பண்ணி கிடச்சிட்டு. சரியா, அடுத்த மை list.sortல என்ன கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துருக்கோம். அப்போது அதனால் ரிவர்ஸ்லேயே வந்திருக்கு. அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி மொதல் வெளியீடு, 2வது வெளியீடு வந்து அதே தலைகீழாக ரிவர்ஸ் பண்ணது தலைகீழ் உள்ள வெளியீடு. இப்போ சார்ட் பயன்படுத்தினோம்னா லிஸ்ட்டை பாதிக்கும். அந்த லிஸ்ட்டை வந்து பாதித்து அதுலேயே சேஞ்சஸ் பண்ணி தான் நமக்கு எனக்கு ஆன்சர் கொடுக்கும். நம்ம தானே டிஃபால்ட்டாக வந்து நம்ம எதுவுமே சொல்லலை, ரிவர்ஸாக
எப்படி வரணும் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா அதுவாக ஏறுவரிசையிலே எப்போவுமே அரேஞ்ச் பண்ணிடும். அடுத்து மேக்ஸ். லிஸ்டின் மதிப்புகளில் உச்ச மதிப்பு மேக்ஸிமமாக எந்த வேல்யூ இருக்கோ அதை கொடுக்கும். இந்த மைலிஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதில் எது பெரிய நம்பர்னு பார்க்கும். அதுதான் என்ன செய்யும் 98 அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அடுத்து மினிமம்னா இருக்கிற லிஸ்ட்டில் எது குறைந்த மதிப்பு அப்படின்னு பார்க்கும். அந்த குறைந்த மதிப்பை வந்து கொடுக்கும். இப்போ மைலிஸ்ட்டில் பாருங்கள், சின்ன மதிப்பு என்ன இருக்குது 21 தானே. அதனால் பிரிண்ட் மின்னா மைலிஸ்ட் அப்படி கொடுத்தோம்னா 21ன்னு விட கிடைக்கும். சம் அப்படின்னா லிஸ்ட்டில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகை. லிஸ்ட்டில் என்ன வேல்யூலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டி நமக்கு கிடச்சிரும். இப்போ பிரிண்ட்டு சம்மாக அந்த மைலிஸ்ட் அப்படி கொடுக்கணும். மைலிஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள், இந்த இடத்துல மைலிஸ்ட்டு பயன்படுத்திருக்காங்க. நீங்கள் வேரியபிள் என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும். லிஸ்ட்டில் பயன்படுத்தப்பட்ட நிரல்கள். லிஸ்ட்டு பயன்படுத்தி என்ன நிரல்லாம் பாருங்கள். 1 முதல் 20 வரையிலான எண்களில் 4 வகுப்படும் எண்களை பெறும் லிஸ்ட் ஒன்றை உருவாக்கும் நிரல் ஒன்றை எழுதுக கொடுத்துருக்காங்க. 4ஆல் வகுக்கிற மாதிரி. சரியா? அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு எம்டி லிஸ்ட்டு ஒரு பேர் கொடுத்துட்டு எம்டி லிஸ்ட் உருவாகியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒன்றுமே இல்லாமல் ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு 21 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு அது ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு அர்த்தம், இன்க்ரிமெண்ட் வேல்யூ 1, இது எண்டு வேல்யூ மட்டும் 21. இஃப் ஐ வகுத்தல் 4 ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு செக் பண்ணுற இடத்துல டபுள் ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு 0, அதாவது 4ஆல் வகுப்படுறதா எண்களை தானே கேட்டிருக்காங்க. அதனால் வகுத்து பார்க்குறோம். வகுத்து பார்க்கும்போது வகுபட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், அந்த லிஸ்ட்டில் டிவ் பை அப்படின்னு போட்டிருக்குல்ல, டிவ் பை 4 அது ஒரு வேரியபிள். டாட் அப்பண்ட் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன செய்யும், அந்த லிஸ்ட்டில் போய் சேர்த்துரும். இப்படி இந்த ஃபார் முடிகிற வரைக்கும் ஒன்றா செக் பண்ணி சேர்த்துட்டே இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் 21 ஏன் கொடுத்துருக்கோன்னா அது ஃபார் லூப்லேயே முந்தின நம்பரை நிறுத்திக்கும். 20 வரையிலான்னு கொடுத்துருக்காங்களா, அதனால் 20ஓடு நிறுத்தணும்னா நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே 21 கொடுக்கணும். இப்போ பிரிண்ட் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே ஆன்சர் வந்து என்ன செய்யுது 0, 4, 8, 12, 16, 20ன்னு ஒரு லிஸ்ட்டை உருவாக்கியிருக்கு. உறுப்பு நாடுகளின் லிஸ்ட்டை வரையறை செய்து உள்ளீடு செய்யப்படும் நாடு பிரிக்ஸின் உறுப்பா இல்லையா அப்படின்னு ஒரு நிரல். சரியா? ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஈக்குவல் டு நிறையா கண்ட்ரியோட பேர் கொடுத்துருக்காங்க. இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா, பிரேசில் கொடுத்துருக்காங்க. இஸ் மெம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த நேம் ஆஃப் யுவர் கண்ட்ரி. சரியா? அப்போ அதில் வந்து இஸ் மெம்பருங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம் அந்த கண்ட்ரியோட பேரை. இஃப் இஸ் மெம்பர் இன் கண்ட்ரி, அதாவது இன் நாட் இன் அப்படின்னு படித்தோம்ல, அதில் உள்ள இன் பயன்படுத்துகிறோம். அந்த கண்ட்ரிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா அப்படி தேடும். இருந்ததுன்னா பிரிண்ட் இஸ் மெம்பர் இஸ் எ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். இஸ் மெம்பருங்கிற ஒரு வேரியபிள் தானே, இது வந்து இந்த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ்னு அர்த்தம். எல்ஸ் அப்படி இல்லைன்னா நாட் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ வெளியிட பாருங்கள், ரன் பண்ணும்போது இந்தியான்னு கொடுக்குறோம், பிரிக்ஸும் கொடுக்கு. ஜப்பான் கொடுத்தா நாட்டி மெம்பர் அப்படின்னு சொல்லி விடை கிடைக்கும். ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற மதிப்பெண்களை அச்சிட்டு மதிப்பெண்களின் கூட்டுத்தொகை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட் உருவாக்குறோம். சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு எல்லா சப்ஜெக்டும் எழுதியிருக்கோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 6 கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு அர்த்தம், எண்டு வேல்யூ என்னது 6, இன்க்ரிமெண்ட் வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போது எம் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் மார்க், ஃபஸ்ட்டு மார்க்கை வாங்கிட்டு மார்க்ஸ் டாட் அப்பண்ட் எம். அப்போ அந்த மார்க்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டில் போய் இந்த என்னது நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த மார்க்கை போய் சேர்க்கும். அடுத்த வேல்யூ அப்படியும் வந்து எத்தனை 5, ஏன்னா ப்ராக்கெட்டில் 6 கொடுத்ததுனால உங்களுக்கு 5 மார்க்கை சேர்க்கும். இங்கே என்டர் மார்க்னு 6ன்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஃபார் லூப்பில் வந்து எத்தனை வரைக்கும் வரும், 5 வரைக்கும் தான் வரும். இது ரன் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரி, மார்க்ஸ் டாட் அப்பண்டுன்னு ஒவ்வொரு மார்க்காக சேர்த்துட்டே வரும். இப்போ ஃபார் லூப்பில் லென்த் ஆஃப் மார்க்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மார்க்ஸில் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எத்தனை மார்க் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இப்போ வாங்கின பிறகு பிரிண்ட்டு. சரியா? இந்த நெளிய ப்ராக்கெட் வந்து ஃபார்மட்டு அடிக்கிறது சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட் நம்பர் என்னவோ அது. சரியா? ஜேன்னு கொடுத்துருக்கோம். லென் ஆஃப் மார்க்ஸ் தானே, ஃபஸ்ட்டு ஜே, அந்த புள்ளி இன்னொரு மார்க்கு ஈக்குவல் டு அப்படின்னு வரும்.
அப்போ தமிழ் மார்க் ஈக்குவல் டு என்ன வேல்யூவோ அது கொடுக்கும், இங்கிலீஷ் மார்க் ஈக்குவல் டு என்ன வேல்யூவோ அது கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ண பிறகு டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துட்டோம். மார்க்ஸுங்கிற லிஸ்ட்டில் தானே இருக்குது, அப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி கொடுத்துரும். இதில் இதில் ஒரே ஒரு டவுட் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 6ன்னு கொடுத்தா நம்ம 5 வேல்யூ வாங்குமா 6 வேல்யூ வாங்குமான்னு தெரியல. இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன விட வருதோ அதுபடி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ப்ரோக்ராமில். அனைத்து விலைகளின் கூட்டுத்தொகை பெருக்கத்தொகை சராசரியை கண்டறியும் பைத்தான் நிரல். ஐட்டம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறோம். அடுத்து ப்ராட் அப்படி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துரும். ப்ராடக்டோட பேர் 1ன்னு வச்சுக்கிறோம் கவுண்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5. சரியா? இப்போது பிரிண்ட் என்டர் ப்ரைஸ் ஃபார் ஐட்டம், ஒரு ஐட்டத்தோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு கேட்குறோம். வாங்கிட்டு ஃபார்மெட் i+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது p ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்னன்னு வாங்குகிறோம், பிங்கிற வேல்யூ வாங்குகிறோம். ஐட்டம்ஸ் டாட் அப் அண்ட் p அப்படின்னு சொன்னால் அந்த ஐட்டம்ஸில் போய் என்ன செய்யும், நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ப்ராடக்ட்டோ அது போய் ஐட்டம்ஸுங்கிற லிஸ்ட்டில் சேரும். அதோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃபாரில் ஆரம்பிக்கிறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மட் மாதிரி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ராடக்ட் ஈக்குவல் ப்ராடக்ட் இன்ட்டு ஐட்டம்ஸ் ஆஃப் ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கும், ப்ராடக்ட் இன்ட்டு ஐட்டம்ஸ் ஆஃப் ஜே கொடுத்துருக்கோமா. பிரிண்ட் சம் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ் அப்படின்னு சம் ஆஃப் ஐட்டம்ஸ்னால் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே எத்தனை இருக்குது அப்படின்னு ஆட் பண்ணோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ்னால் ப்ரைஸஸை ஃபுல்லாக என்ன செய்யும், ஆட் பண்ணி வைக்கும். பிரிண்ட் ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ்னால் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது சம் ஆஃப் ஐட்டம்ஸ் பை லென் ஆஃப் ஐட்டம்ஸ், எத்தனை ஐட்டம்ஸு அதோட ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதை எதை வச்சு டிவைட் பண்ணுறோம், எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணுறோம். அதான் ஆவரேஜ். வெளியிட பாருங்கள், என்டர் ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 1 இப்படி கேட்டுகிட்டே இருக்குது. சரியா? அடுத்தது ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 1 இது பிரிண்ட்டாக வரும். ₹5 ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் 2 அந்த மாதிரி வரும். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடச்சிரும். ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ்னால் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி உங்களுக்கு எழுதிடுறது. நாளைக்கு மீதி உள்ள கிளாஸ் பார்ப்போம். நன்றி.